வக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெறு, அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு. மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய சிவகாசி முஸ்தபா அவர்கள் தீர்மானத்தை வாசிப்பார். திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக தீர்மானம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா பன்னெடுங்காலமாக முஸ்லிம் வழிபாட்டு தலமாக இருந்து வருகிறது. அந்த தர்கா இருக்கும் இடம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. 1868ஆம் ஆண்டில் நெல்சன் தனது புகழ்பெற்ற மதுரை மேனுவல் நூலில் பக்கம் 9 500 அடி உயர ஸ்கந்தா மலையில் ஒரு முசல்மான் ஒருவனின் கல்லறையும் அதை சுற்றி நினைவு பள்ளிவாசல் அமைந்துள்ளதாகவும் அதில் பெயர் பெற்ற இடம் எனவும் குறிப்பிடுகிறார். எஸ்சி ஹில் தனது யூசுப் கான் தி ரெபல் கமாண்டன்ட் என்ற 1914ஆம் ஆண்டு நூலில் பக்கம் 56 சிக்கந்தர் என்ற பெயருடைய பக்கிரி சிக்கந்தர் மலையில் வாழ்ந்து மடிந்ததாகவும் அவ்விடத்திற்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் செல்வார்கள் எனவும் குறிப்பிடுகிறார். அவ்விடத்தில் யூசுப் கர்னல் பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டதென ஃபாதர் ஸ்வார்ட்ஸ் குறிப்பிட்டதையும் ஹீல் பதிவு செய்து உள்ளார். 1991ஆம் ஆண்டில் ஒரு மிகப்பெரிய சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் என்பது பேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஸ்பெஷல் பிரிவியன்ஸ் ஆக்ட் 1990 என்ற வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டவிரோதிகளால் பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்படும் முந்தைய ஆண்டில் இயற்றப்பட்டது. அச்சட்டத்தின் அடிப்படையில் 15/8/1947ஆம் நாளில் ஒரு வழிபாட்டு தலம் என்னவாக இருந்ததோ அதே நிலையில் அது இருக்க வேண்டும். அதை இன்னொரு வழிபாட்டு தலமாக மாற்ற முயற்சிப்பது 3 வருட தண்டனைக்குரிய குற்றம் என 8 பிரிவுகளை கொண்ட அச்சட்டம் கூறுகிறது. இந்தியாவில் பாபர் பள்ளிவாசலுக்கு மட்டுமே அச்சட்டத்தில் இருந்து விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் விடுதலை கிடைத்த நாளிலிருந்து எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் உள்ளது உள்ளபடி தொடர வேண்டும். சட்டம் இவ்வாறு அமைந்திருக்கும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சிக்கந்தர் தர்காவை மாற்ற முயல்வது சட்டவிரோதமான செயல் என இம்மாநாடு கருதுகிறது. சிக்கந்தர் தர்காவை காப்பாற்றவும் அங்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவும் மலைப்பாதையை செப்பனிடவும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது.